எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டு ட்ரெண்டு எப்படி இருந்தாலும் நம்மோட கேபிட்டல் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நம்மோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்தால் மட்டும் போதாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் ஆர்டரை வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அந்த விதம் தான். எந்த ஒரு டெக்னிக்கலுமே டீப்பாக இருக்காது, எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, இதில் நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னைக்கு நான் 2 என்ட்ரி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4248 ரூபாய் 75 காசு, ரிஸ்க் 21 ரூபாய் 25 காசு, ரிவார்டு 750 ரூபாய். செகண்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4242 ரூபாய் 50 காசு, ரிஸ்க் 175 ரூபாய், ரிவார்டு 3275 ரூபாய். இதுதான் என்னோட கான்செப்ட். இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 41900 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். செகண்ட் என்ட்ரி 41600 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். $41,900 புட் ஆப்ஷன் பை பண்ண ப்ரைஸு 169 ரூபா 95 காசு. இது எனக்கு கிடைச்ச பிறகு ஹை 200 வரைக்கும் போகுது, ஒரு 750 ரூபா ப்ராஃபிட் வருது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்றதுனால ஒரு 750லேருந்து ஒரு 1000 ரூபாய் புக் பண்ண முடியுதா அப்படின்ற பிளான் இருந்தேன். ஆனால் என்னால் அங்கே புக் பண்ண முடியல. அதனால் என்ட்ரி ப்ரைஸில் இது வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ இது வந்து நோ கெயின் நோ லாஸில் முடியுது. செகண்ட் என்ட்ரி 41600 கால் ஆப்ஷன், இது 169 ரூபாய் 70 காசுக்கு என்ட்ரி ஆகுது. இங்கே பை ஆன பிறகு 299 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. என்னோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 1000 ரூபாய் புக் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணுவேன். ஸோ இது வந்து நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. செகண்ட் என்ட்ரியில் சேம் அதே கான்செப்ட் 1101 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 1080 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஆப்ஷனில் வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு இந்த ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும்தான் எனக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகுது. அதே போல் அடுத்து வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கோம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு பிடிஎல்ல 5200 ரூபா ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. பிஐஎன்டி 700 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டெக் மகேந்திரா 500 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. இண்டிகோ ஒரு 400 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இதில் ஒரு 3600 ரூபா 3% இந்த கான்செப்டில் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் டெக் மகேந்திரா 400 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 200 ரூபாய் ப்ராஃபிட்டு, எஸ்பிஐ 400 ரூபாய் ப்ராஃபிட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 400 ரூபாய் ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த கான்செப்டில் இன்னைக்கு ஒரு 600 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்லேருந்து கோல்டன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு செப்பரேட்டாக எதுவுமே ட்ரேட் பண்ணல. ஓகே, ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த புது கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். டேன்லா, தேஜாஸ் நெட், பிடிஎல். ஃபர்ஸ்ட் நம்ம டேன்லா பார்ப்போம். பத்து டு 11 இதோட ஹை 664 ரூபா 40 காசு, லோ 646 ரூபா. இது ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. நம்ம நெக்ஸ்ட் ஹவருக்கு அந்த ஹை லோவை மாடிஃபை பண்ணிக்குவோம். 59.95 இது ஹை பிரேக் ஆகலை, இங்கே லோ பிரேக் ஆகுது. 653 ரூபா லோ பிரேக் ஆகுது. லோ பிரேக் ஆகிட்டு 640 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ இதில் நமக்கு வந்து 1% தாராளமாக புக் ஆகுது. தேஜாஸ் நெட்டு 10 டு 11 ஹை 635 ரூபா 635 ரூபா ஹை பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டு 639 ரூபா இது 3 மணியோட ஹை. அதுக்கப்புறம் டே ஹைன்னு பார்க்கும்போது 643 வரைக்கும் போகுது. ஓகே, இதுலேயும் நமக்கு ஒரு 1% வந்து ப்ராஃபிட்டில் தான் புக் ஆகுது. பிடிஎல் 872 ரூபா 10 காசு ஹை பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டு 915 வரைக்கும் போகுது. நம்மோட டார்கெட்டு 1%. ஸோ இதில் வந்து தாராளமாக 1% ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இன்னியோட ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் டேன்லா, தேஜாஸ் நெட்டு, பிடிஎல் இந்த 3 ஸ்டாக்லையுமே 1% ஈச்சு. டோட்டலாக இதில் ஒரு 3% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கலாம்.
ஓகே, இன்னையோட வீக்லி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈக்விட்டி ஆகட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும் எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நல்லாவே இருந்தது. இது போல் என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு நீங்களும் சிம்பிளாக ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட கிளாஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.